ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் தார்னி ரோவத். நான் சென்டர் ஆஃப் மல்டிகல்ச்சரல் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் லிட்ரஸி அண்ட் லீடர்ஷிப் ஆன ஒரு ஆர்கனைசேஷனின் தலைவியாக இருக்கிறேன். அந்த ஆர்கனைசேஷன் நம்மளுடைய ஆஸ்திரேலிய மக்கள் மைக்ரன்ஸ் யார் யார் வெளிநாட்டுல இருந்து முதலா ஆஸ்திரேலியா வந்து அவங்களுக்கு அரசியல் பத்தி முக்காவாசி தெரியாது. ஆஸ்திரேலிய நாட்டின் அரசியல் பத்தி. அதனால என்னுடைய நிர்வாகம் என்ன பண்றோம்னா, ஆ உங்களுக்கு ஆஸ்திரேலிய நாட்டின் அரசியல் எப்படி வேலை செய்யுது? ஆ எந்தெந்த வழியில நீங்க அந்த வேற வேற அரசியல்ல நெறைய நிர்வாகங்கள் இருக்குது. எந்தெந்த நிர்வாகம் எதற்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நீங்க யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம்? மினிஸ்டர் மட்டும் கிட்ட போய் மந்திரி அதாவது அவங்க கிட்ட மட்டும் போய் உதவி கேட்கணும்னு அவசியம் இல்ல. அரசியல் சார்ந்த நெறைய நிர்வாகங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம். இன்னும் நெறைய நெறைய விஷயம் நம்ம பல வருஷங்களா கத்து குடுத்துட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுடைய முதல் முறை ஆ ஆஸ்திரேலிய நாட்டின் பொதுத் தேர்தலுக்கான ஆ எப்படி எப்படி வாக்கு எப்படி போடுவது என்று ஒரு வெபினார் இதுதான் முதல் 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 முறையாக தமிழ் முழுக்க முழுக்க தமிழ்ல நடத்துறோம். ஸோ நான் தமிழ் நல்லா பேசுவேன். ஆனா இந்த மாரி வெபினார் முழுக்க தமிழ்ல பண்ணது கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் தயங்கி பேசினேன்னா ரொம்ப மன்னிச்சுக்குங்க. உங்க பொறுமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆரம்பிக்கலாமா? சாரி, இந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பெரிய இடத்த பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க. நேரா சேரிக்கு போய் விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர். ஓகே, உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன மேப். ஏன்னா ஆஸ்திரேலிய நாட்டுல நம்மளுடைய முன்னோர்கள், ஆஸ்திரேலிய நாட்டின் முன்னோர்கள் முதல் மனிதர்கள்னு கூப்பிடுவாங்க. அவங்க பாஷையில நம்ம எந்தெந்த சிட்டிஸ்ல இருக்கோம்னு அவங்க பாஷையின் மொழியில இந்த மேப் காட்டுது. ஸோ இது நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்க மெல்பர்ன்ல இருந்தீங்கன்னா மெல்பர்ன் ஆளுங்க நாம் கேன் see here. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மொழியில ஆஹ் நம்மளுடைய முதல் ஆட்கள், ஆஸ்திரேலிய நாட்டின் முதல் ஆட்கள் மொழியில நாம் தான் சொல்லணும். ஓகேயா? சோ அது சும்மா உங்களை இன்ஃபர்மேஷன் தான், நீங்க நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, சரி. நான் யாருன்னு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் படுத்தி வைக்கிறேன். என்னுடைய ஆர்கனைசேஷன் தி சென்டர் ஆஃப் மல்டிகல்ச்சரல் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் லிட்ரஸி அண்ட் லீடர்ஷிப். அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் நிறைய பிரச்சாரம், யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அட்வொகேட், அவங்களுக்காக உதவி செய்யறது, கம்யூனிட்டி ஆர்கனைசிங், நம்மளுடைய சமூக கம்யூனிட்டிக்காக அவங்கள கொஞ்சம் குரூப்பா சேர்த்துக்கிட்டு அவங்களுக்காண்டி எவ்வளவு எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ தனிப்பட்ட முறையில நான் உதவி நிறைய பண்ணியிருக்கேன். அரசியலுக்கான பிரச்சாரம் பண்ற அனுபவம் எனக்கு நிறைய இருக்குது. ஒரு 20-15 வருஷம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயோ இல்லாட்டி சிங்கப்பூர்லயோ இல்லாட்டி ஆஸ்திரேலியாலோ எல்லா 3 நாடுகளுக்கு சேர்ந்து நான் நிறைய அரசியல் பிரச்சாரம் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கு அது மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியலுக்கு ஈடுபாடு உடையவர்களுக்கும் நான் நிறைய அட்வைஸ், அறிவுரை நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அதெல்லாம் மற்றும் எனக்கு பொலிட்டிக்கல் அண்ட் சிவிக் லிட்ரஸி, அதாவது ஆஸ்திரேலிய நாட்டின் அரசியல் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த மாதிரி மைக்ரன்ஸ் புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன் என்னுடைய நிர்வாகத்துக்கு, நிர்வாகத்தின் மூலியமா. சோ என்னோட நிர்வாகம் ஆக்சுவலி இன்னொரு பெரிய நிர்வாகத்தின் அடிப்படையாக தான் இருக்குது. அந்த பெரிய நிர்வாகத்தின் பேர் அலைஸ் இன் கலர். அலைஸ் இன் கலர்
நம்மளுடைய மல்டி கல்ச்சுரல் பன்முக கலாச்சாரத்தின் பீக் பாடியாக அவங்களுக்கு மேல ஒரு எப்படி சொல்றது, பீக் பாடினா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. எனக்கு ஞாபகம் இல்ல எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு. ஆனா ஒரு 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 முன்னோடி நிர்வாகமா அமைக்கப்பட்டிருக்குது. அதுவும் நான் தான் தலைமையாகி இருக்கிறேன். ஓ மை காட், ரொம்ப சாரி, நான் ரொம்ப தயங்கி பேசுறேன், பட் ஐம் ட்ரைங். ஓகே, ஸோ allies in color வந்து பெரிய நிர்வாகம், அதில் சான்ற நிர்வாகம் தான் இந்த சென்டர் ஆஃப் மல்டிகல்ச்சரல் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் லிட்ரஸி அண்ட் லீடர்ஷிப். அதுல இத பத்தி விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வெப்சைட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து தேர்தல்ல எப்படி கலந்துக்கலாம், உங்க வாக்கு எப்படி அளிக்கிறது, அத பத்தி தான் என்னுடைய செஷன். ஸோ லெட்ஸ் கோ அஹெட். ஓகே, முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேர்தல் நாள் வந்து மே 3. ஆனா நீங்க வந்து 3ஆம் தேதி ஓட்டு போட முடியலன்னா நீங்க வந்து சீக்கிரமாவே ஓட்டு போடலாம். ஆனா அதனால எங்க போய் ஓட்டு போடணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இணைய முகவரிக்கு நீங்க போய் அதை தேடலாம். இப்ப நான் வந்து காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்னு. ஓகே, ஓகே. சோ நீங்க வந்து இந்த இணைய முகவரிக்கு நீங்க போனீங்கன்னா, ஓகே, ways to vote. ஓகே, அங்க போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் ஒரு பாக்ஸ் வருது. நீங்க தேர்தல் நாள், அதாவது மே 3ஆம் தேதி ஓட் பண்ண விரும்புறீங்களா, இல்லாட்டி அதுக்கு முன்னாலே நீங்க ஓட் பண்ண விரும்புறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த முன்னால ஓட் பண்ற நாளுக்கும் அந்த மே 3ஆம் தேதி ஓட் பண்ற நாளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த தேர்தல் வாக்களிக்கு உங்க வாக்கு போடுற இடங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா மாறி இருக்கும். சோ அதனால நீங்க என்னைக்கு ஓட்டு போட விரும்புறீங்கன்னு பொறுத்து ஒரு செலக்ஷனை பண்ணுங்க. சோ மே 3ஆம் தேதி நீங்க பண்ண போறீங்கன்னு வச்சுப்போமே. சோ ஆன் எலெக்ஷன் டே. அப்புறம் உங்க போஸ்ட் கோட், உங்கள அட்ரஸ் நீங்க போடலாம். ஸோ நான் வந்து மெல்பர்ன் 3000 போடுறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிள்காண்டி. ஓகே, ஸோ அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகேயா, எங்கெங்க நீங்க போய் வாக்களிக்கலான்னு நிறைய இடம் இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன். எது வந்து உங்களுக்கு சுலபமா நீங்க ஓட்டு போட முடியுமோ, ரொம்ப கிட்ட இருக்கோ, உங்க வேலைக்கோ இல்லாட்டி வீட்டுக்கோ கிட்டேயா இருக்கோ, நீங்க அங்க போய் ஓட்டு போடலாம். ஸோ இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணீங்கன்னா அது சொல்லும், ஓகே, காலையில 8 மணி வரைக்கும் 8 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க ஓட்டு போடலாம். இதான் அட்ரஸ், அது இதுன்னு எப்படி டைரக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, கூகுள் மேப் ஓபன் பண்ணி காட்டும். ஓகேங்களா? சோ நீங்க அப்படிதான் எங்க ஓட்டு போடுறதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நீங்க ஓட்டு போடுற அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐடென்டிபிகேஷன், அடையாள கார்டு அதெல்லாம் நீங்க கொண்டு வர தேவையே இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க அந்த வாக்களிக்க வேண்டிய அந்த சென்டர்ல வந்து நீங்க போய் வாக்களிப்பு சென்டர்ல போய் அவங்க கிட்ட நீங்க உங்க முழு பெயரையும், உங்க முழு விலாசத்தையும், உங்க அட்ரஸையும் நீங்க அவங்க கிட்ட சொன்னா, அவங்க வந்து உங்க பேரை வந்து ஒரு லிஸ்ட்ல கண்டுபிடிச்சு அப்படியே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில பேர் வந்து நீங்க முழு பேர கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் அவங்க கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க எப்படி வந்து உங்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல எப்படி உங்க பேர எழுதியிருக்கோ, அதே மாதிரி தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? இஃப்
இன்கேஸ் உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்ல, என்ன எப்படி உங்க பேர் எழுதுனீங்க, இல்லாட்டி ஓ அட்ரஸ் விலாசம் வந்து என்ன அட்ரஸ் எழுதணும், மேபி இன்னைக்கு வந்து நீங்க மூவ் பண்ணிருப்பீங்க வேற விலாசத்துக்கு. அது உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த முகவரி இணைய முகவரிக்கு போய் நீங்க வந்து உங்க டீட்டெயில்ஸை டைப் பண்ணீங்கன்னா அது சொல்லி காட்டும். இதுதான் நம்மளுடைய லிஸ்ட்ல வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இப்படிதான் இருக்குது சொல்லி காட்டும். ஓகேங்களா? அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்களிப்பு சென்டருக்கு போய் நீங்க வாக்களிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஓகே, இதுதான் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். நீங்க வாக்களிக்கும் போது உங்களுக்கு 2 மாதிரி ஒரு காகிதம், ஒரு பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். 1ஆம் நம்பர் வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு பேப்பர் கிடைக்கும். இன்னொரு பேப்பர் வந்து ஒரு நீட்டமா ஒரு வெள்ளை பேப்பர் கிடைக்கும். அது எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் காட்டுறேன். அந்த பச்சை கலர் பேப்பர் தான் வந்து அதுல நீங்க யார் யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதுல வந்து ஜெயிக்கிறவங்க தான் ஆஸ்திரேலிய நாட்டின் அரசாங்கத்த உருவாக்குவாங்க. சோ அதுக்கு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேங்களா? முதல்ல அத பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறேன். ஓகே. ஓகே. அந்த பச்சை கலர் பேப்பர் நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. குட்டியா, சின்னமா இருக்கும். அந்த வெள்ளை கலர் பேப்பர் நீட்டமா இருக்கும்னு சொன்னேனா இல்லையா? அது வந்து இப்படி இருக்கும். இதுக்கு மேலயும் நீட்டமாவும் இருக்கலாம். எத்தனை பேர் வந்து போட்டியிடுறாங்கன்னு பொறுத்து இருக்குது. உங்க உங்க எலக்டோரல் உங்க பகுதியில யார் யார் நிறைய பேர் போட்டியிடுறாங்கன்னா அப்புறம் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய வெள்ளை பேப்பர் வந்து ரொம்ப நீட்டமா இருக்கும். சரிங்களா? வந்து பச்சை பேப்பரை பார்ப்போம். ஓகே. இந்த பச்சை பேப்பர்ல வந்து நீங்க வந்து எல்லா கட்டத்திலயும் நீங்க நம்பரை கண்டிப்பா போட்டே ஆகணும். புரியுதுங்களா? ஆம். அது எப்படின்னு இப்ப காட்டுறேன். சோ நீங்க வந்து இந்த வெப்சைட் நீங்க இணைய முகவரிக்கு நீங்க போனீங்கன்னா, ஓகே, ஹவ் டு vote practice house of reps. சோ நீங்க வந்து இங்க வந்து நீங்க வந்து பழகிக்கலாம். எப்படி ஓட்டு போடுறதுன்னு பழகிக்கலாம். இங்க வந்து நீங்க தவறுகளும் செய்யலாம். அது சொல்லி காட்டும். ஓகே, நீங்க தப்பா வந்து கட்டத்துல குறிச்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க குறிக்கும் போது எண்கள் மட்டுமே தான் நீங்க பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அங்க வாக்களிப்பு சென்டர்ல மத்தபடி நீங்க கிறுக்கிறதோ, ஒரு கிராஸ் போடுறதோ, ஒரு திக்கு அதெல்லாம் போடக்கூடாது. எண்கள் மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் பேப்பர் மட்டும் நீங்க எல்லா கட்டத்திலயும் நீங்க எண்ண கண்டிப்பா குறிச்சே ஆகணும். புரியுதுங்களா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சும்மா 1, 2, 3 போட்டேனா? ஊப்ஸ். 4, 5, 6. ஓகே. நான் 6 வரைக்கும் போட்டேன். 2 கட்டத்த வந்து நான் குறிக்கல. செக் மை பேலட் பேப்பர். ஓகே. இப்ப சொல்லுது, ஓ இல்ல அந்த மாதிரிலாம் முடியாது. நீங்க எல்லா கட்டத்திலயும் நீங்க கண்டிப்பா எண்களை குறிச்சே ஆகணும். சோ மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓகே. 7, 8. சோ உங்க உங்க பகுதியில வந்து ஒரு 10, 11 பேர் வந்து போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை கட்டத்திலயும் நீங்க வந்து எண்களை குறிச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்சஸ். ஓகே, கரெக்டா ஓட்டு போட்டு குறிச்சிருக்கீங்க. ஓகே, உங்க ஓட் வந்து ஏத்துப்பட அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ சனத் பேப்பரை பார்ப்போம். ஓகேங்களா? சனட் பேப்பரையும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சனட் பேப்பர் வந்து அந்த பெரிய வெள்ளை பேப்பர் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு பேப்பர். நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்க. சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஓகே. சோ இந்த வெள்ளை பேப்பர்ல வந்து இந்த திக்கான கோடை பாக்குறீங்களா? பிளாக்கா ஒரு கோடு இருக்குது. அந்த கோடுக்கு மேல இல்லாட்டி கீழே நீங்க வந்து
ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்க மேல ஓட்டு போட போறீங்களா? இல்லாட்டி கோட்டுக்கு கீழ ஓட்டு போட போறீங்களா? ஒரு டிசிஷன் எடுக்கணும். நீங்க வந்து என்ன வித்தியாசம்னா, மேல கோட்டுக்கு மேல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, அங்க வந்து அரசியல் கட்சிகள் வந்து நெறைய வந்து அங்க குறிப்பிட்ட இருக்கும். ஓகேங்களா? லேபர் பார்ட்டியா, கிரீன்ஸ் பார்ட்டியா, லிபரலா அந்த மாரி கட்சியோட பேர் வந்து அங்க குறிச்சிருப்பாங்க. நீங்க வந்து சப்போஸ் நீங்க நம்பர் 1 வந்து லிபரல் பார்ட்டி போடுறீங்கன்னு வச்சுப்போமே. அதுக்கப்புறம் நம்பர் 2 வந்து மேபி நீங்க வந்து கிரீன்ஸ் பார்ட்டி போடுறீங்க. ஆனா, நீங்க கோட்டுக்கு மேல வோட் பண்றனால, இப்போ 1ஆம் நம்பர் கட்சி வந்து லிபரல் கட்சி நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா? அவங்க வந்து யாருக்கு வந்து 2ஆம் நம்பர் கட்சி வந்து அவங்களுக்கு யாரு சூஸ் பண்ணியிருக்காங்களோ, உங்க 2ஆம் நம்பர் ஆப்ஷன் அவங்களுக்கு தான் போகும். சப்போஸ் லிபரல் பார்ட்டி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே. நமக்கு வந்து அ மேஜர் முக்காவாசி வோட் கிடைக்கலன்னா யார்கிட்ட போறது நம்ம வோட்டு? நம்ம வோட்டு வந்து மேபி நம்ப அ ஒரு ஆரஞ்ச் பார்ட்டி கிட்ட குடுப்போம். அ அ கிரீன்ஸ்க்கு குடுக்க மாட்டோம்னு டிசிஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா, நீங்க வந்து கோட்டுக்கு மேல ஓடு போடும்போது, 1 ப்ளூ 2 கிரீன் தான் போட்டிருக்கீங்க. ஆனா, அவங்க 2வது பிரெஃபரன்ஸ் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, லிபரல் பார்ட்டி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கு 2வது இடத்துல போணுமோ, அவங்களுக்கு தான் போணும். பேசிக்கலி நீங்க கோட்டுக்கு மேல வந்து நீங்க வோட்ட போட்டீங்கன்னா, உங்க 2, 3, 4 நீங்க யாரு அந்த 1ஆம் நம்பர் தாண்டி யாருக்கெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய 2ண்ட் ஆப்ஷன், 3 ஆப்ஷன் நீங்க போட்டிருக்கீங்களோ, உங்களுக்கு பொருத்தமா உங்களுக்கு வேண்டிய மாரி நடக்காது. அந்த கட்சி எப்படி முடிவு எடுத்திருக்காங்களோ, அப்படிதான் நடக்கும். புரியுதுங்களா? ஆனா, நீங்க கோட்டுக்கு கீழ போட்டீங்கன்னா, அந்த கட்சியோட பவர் இல்ல. நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நீங்க வந்து சொல்லலாம், ஓகே எனக்கு வந்து 1 லிபரல், 2 கிரீன்ஸ் அப்படிதான் போடணும்னு நீங்க அந்த மாரி குறிப்பா போட்டீங்கன்னா, குறிச்சுக்கிட்டீங்கன்னா கட்டத்துல, அந்த மாரி தான் வோட்டு போகும். கட்சி என்ன நெனச்சாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேசிக்கலி கோட்டுக்கு மேல போட்டீங்கன்னா, அந்தந்த கட்சி எப்படி வந்து உங்க வோட்ட வந்து 2ஆம் தரம், 3ஆம் தரம் யாருக்கெல்லாம் போணும்னோ, அவங்க முடிவு பண்ற மாரி தான் நடக்கும். ஆனா கோட்டுக்கு கீழ போட்டீங்கன்னா, நீங்க முடிவு பண்ற மாரி தான் எல்லா இடங்களும் போகும். புரியுதுங்களா? நெறைய பேரு ஏன் வந்து கோட்டுக்கு கீழ போட மாட்டாங்கன்னா, கோட்டுக்கு கீழ வந்து 12 பாக்ஸ் நீங்க குறிச்சே ஆகணும். கோட்டுக்கு மேலன்னா ஒரு 6 குறிச்சா போதும். நெறைய பேரு வந்து சோம்பல் பட்டுக்கிட்டு எதுக்கு 12 எழுதணும்னு ஒரு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு, ஆ கோட்டுக்கு மேல ஓட்டு போடுவாங்க. ஸோ அது உங்களுடைய பிரெஃபரன்ஸ் பொறுத்து இருக்கு. நீங்க கோட்டுக்கு கீழ போட்டீங்கன்னா, உங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே நடக்கும். கோட்டுக்கு மேல உங்க கண்ட்ரோல் இல்ல. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அதாவது தனி அரசியல் கட்சி சாராத இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட போட்டியாளர்கள் வந்து அவங்க பேர் வந்து கோர்ட்க்கு மேல இருக்காது. சப்போஸ் நீங்க வந்து உங்க ஆம், இடத்துல வந்து மேபி ஒரு அரசியல் கட்சி இல்லாத ஒருவர் வந்து போட்டியிடுறாங்கன்னு வச்சுப்போமே. உங்களுக்கு சப்போஸ் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அவங்களுக்கு வோட்டு போடணும்னா, கோட்டுக்கு கீழ தான் நீங்க போட்டு ஆகணும். ஏன்னா, அவங்களோட பேரு கோட்டுக்கு மேல வராது. நீங்க கோட்டுக்கு கீழ போட்டீங்கன்னா, 12 கட்டத்துல நீங்க வந்து எண்கள குறிச்சியே ஆகணும். அந்த மாரி குறிக்கலன்னா, தப்பா போட்டீங்கன்னா, உங்க வோட்டு வந்து பதிவு ஆகாது. புரிஞ்சிருச்சுனா? ஓகே பிராக்டிஸ் பண்ணலாம். அ ஓகே. கோட்டுக்கு மேல போடணும்னா, அவங்க ரொம்ப கிளியரா சொல்ட்டாங்க. 6 கட்டத்துல கண்டிப்பா குறிச்சே ஆகணும். ஒரு 10 கட்டம் இருந்தாலும் பரவால்ல. அதுல வந்து நீங்க 6 அ குறைஞ்சபட்சம் 6 குறிச்சே ஆகணும். ஓகே. ஸோ 3, 4, 5 ஓகே. 1 ஓகே. நான் தப்பா டெலிபரேட்டா வேணும்னே தப்பா போட்டேன். ஓகே. அவங்க சொல்றாங்கல்ல தப்பா போட்டீங்க. 6 பாக்ஸ நீங்க குறிச்சே ஆகணும். நம்பர் மிஸ் ஆகுது. ஓகே. எந்த நம்பர் மிஸ் பண்ணேன்? ஓகே 2. இப்போ ஓகே சக்சஸ். அதே மாதிரி இங்க வந்து கோட்டுக்கு கீழ
நீங்களும் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா கோட்டுக்கு கீழ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 கட்டத்துல நீங்க குறிச்சே ஆகணும். புரியுதுங்களா? ஆம். அண்ட் நீங்க எப்படி வேணாலும் குறிக்கலாம். இப்ப வந்து மிஸ்ட் பார்ட்டி 1 போட்டுட்டு, அப்புறம் நம்பர் 2 வந்து இந்த சன் பார்ட்டிக்கு போட்டு, நீங்க கன்னாபின்னான்னு போடலாம். உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாரி நீங்க போடலாம். அதுதான் உங்களுடைய கண்ட்ரோல். ஸோ 12 இந்த மாரி குறிச்சீங்கன்னா, உங்க ஓட்டு பதிவாகும். ஓகே. ஸோ நீங்க தப்பா குறிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனை இல்ல. ஓகே. நீங்க போயி அங்க வேலை செய்றவங்க கிட்ட, அந்த வாக்களிப்பு சென்டர்ல வேலை செய்றவங்க கிட்ட சொல்லலாம். ஓகே, நான் தப்பா வந்து குறிச்சுட்டேன். இல்லாட்டி தப்பா கிறுக்கிட்டேன். நம்பர் போடணும். ஆனா வந்து வேற என்னமோ நான் போட்டிருக்கேன். இன்னொரு பேப்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்டா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு புதுசா ஒரு பேப்பர் பச்சையோ, வெள்ளையோ எதுல வந்து நீங்க தப்பா குறிச்சிருக்கீங்களோ, அ நீங்க கேட்கலாம். அவங்க வந்து புதுசா உங்களுக்கு பேப்பர் குடுப்பாங்க. ஓகே, பிரச்சனை இல்ல. கவலைப்படாதீங்க. ஓகே. ஆஸ்திரேலியா நாட்டுல வந்து எக்கச்சக்கமான அரசியல் கட்சி, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் அரசியல் கட்சிய சாராத ஆ தனி தனி ஆட்களும் போட்டியிடுறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து யாருடா ஓட்டு போடுறதுன்னு நெறைய பேருக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு புரியுது. நெறைய பேரு இதான் கேள்வி கேட்டிருக்கீங்க. யாருக்கு தான் ஓட்டு போடுறது? பெரிய பார்ட்டிக்கா? சின்ன பார்ட்டிக்கா? எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. ஓகே. இங்க வந்து நான் கொஞ்சம் சம்மரி குடுத்திருக்கேன் ஆங்கிலத்துல. ஆனா, நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா, அ நீங்க ஆராய்ச்சி கொஞ்சம் பண்ணுங்க. சும்மா விளம்பரத்த மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா, த பொது தேர்தல் இந்த மாரி பிரச்சாரம் நடக்கிற வேளையில நெறைய நெறைய வந்து பொய்கள், அரசியல் கட்சி அ அரசியல்ல யார் யாரு பிரச்சாரம் பண்றாங்களோ, நெறைய பொய்கள் வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் நீங்க ஒ அதெல்லாம் நீங்க அ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால அட்வர்டைஸ்மென்ட் விளம்பரங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து தயவு செஞ்சு முடிவெடுக்காதீங்க. அதுக்கு மேலயும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவெடுங்க. எப்படி நீங்க பண்ணலான்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்க இடத்துல வந்து யாரு போட்டியிடுறான்னு ஆஃப் கோர்ஸ் நீங்க போய் பார்க்கணும். ஏன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க வோட்டு போட முடியும். புரியுதுங்களா? சோ அத வந்து எப்படி பார்க்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே. ம். எல்லாமே அந்த ஏஇசி வெப்சைட்ல தான் இருக்குது. ஓகே. முக்காவாசி நீங்க தேடுற நெறைய இன்ஃபர்மேஷன் அங்க தான் இருக்குது. ஏஇசின்னா ஆஸ்திரேலியன் எலக்டோரல் கமிஷன். அத சொல்ல மறந்துட்டேன். ஓகே. இங்க கேக்குது. ஓகே. ஹூ ஆர் மை கேண்டிடேட்ஸ்? யாரு போட்டி போடுறாங்க? ஓகே. சோ லெட்ஸ் சப்போஸ் நான் 3000 போடுறேன். ஓகே. மெல்பர்ன் எக்ஸாம்பிள்க்கு. ஓகே. இங்க வந்து கொடுக்குது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த பச்சை கலர் பேப்பர்ல யாரு போட்டிடுறாங்க. ஓகே. ஒரு 7 பேரு போட்டிடுறாங்க. லிபரல் பார்ட்டி ஆளுங்க, அப்புறம் ஃபியூஷன்னு ஒரு பார்ட்டி இருக்குது, கட்சி இருக்குது, கிரீன்ஸ்ன்னு ஒரு கட்சி, அப்புறம் இண்டிபெண்டன்ட் அதாவது கட்சிய அ கட்சியில் சேராமல் தனியா போட்டியிடுறவங்க, இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க. லேபர், அப்புறம் பாலின் ஹென்சன்ஸ், ஒன் நேஷன்னு ஒரு கட்சி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு காட்டும். இதுதான் உங்களுடைய ஆப்ஷன்ஸ். இதுல இருந்து தான் நீங்க வந்து வோட்டு போடணும். யாருக்கு ஒரு 6 பேரு. ஆம் 6 பேர் இல்ல சாரி. பச்சை கலர் கார்ட்ல வந்து நீங்க எப்படி யாரு வந்து 1 அப்புறம் கடைசியா யாரு 7 நீங்க போடுறீங்களோ, உங்க விருப்பத்துக்கு பொருந்திருக்கு. அதே மாரி செனட் அந்த வெள்ள கலர் பேப்பர் நான் சொன்னேனா இல்லையா? கோட்டுக்கு மேல இல்லாட்டி கோட்டுக்கு கீழ. அந்த பேப்பர்ல உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெறைய பேரு போட்டி போடுறாங்க. பாருங்க நான் போய்க்கிட்டே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நெறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சோ நீங்க அதையும் பார்க்கலாம். அது வந்து நீங்க கோட்டுக்கு கீழ போட்டீங்கன்னா, 12 வரைக்கும் நீங்க சூஸ் பண்ணணும் இந்த லிஸ்ட்ல இருந்து. புரியுதுங்களா? அதே மாரி நீங்க கோட்டுக்கு மேல நீங்க அத போட்டீங்கன்னா, அந்த வெள்ள கலர் பேப்பர்ல நீங்க 6 ஆப்ஷன்ஸ் தான் போடணும். ஓகே. சோ இதுதான் இங்க போய் தான் நீங்க யாரு போட்டிடுறாங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு அம் அம் அட்ரஸ், வெப்சைட். சரி. சரி. லெட்ஸ் சி. லெட்ஸ் சப்போஸ் அதெல்லாம் பார்த்துட்டீங்க, குறிச்சுக்கிட்டீங்க.
அதுக்கப்புறம் என்ன, அவங்கள பத்தி சார்ந்த விஷயம் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த அந்த அரசியல் கட்சிக்கு சார்ந்த அந்த அந்த உங்களுடைய ஆப்ஷன்ஸ் நீங்க யார் யாரு அம் போட்டியிடுறாங்களோ, அவங்களுக்கு சார்ந்த அ இணைய முகவரிக்கு போயி, அவங்கள பத்தின விஷயம், அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க அவங்கள பத்தி என்ன சொல்றாங்களோ, நீங்க போய் கண்டுபிடிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் அ உங்க இடத்துல உங்க எலக்ட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. உங்க பகுதியில வந்து அ நெறைய நேரத்துல வந்து கம்யூனிட்டி இவென்ட்டோ, டிபேட்டோ, அம் அ பேட்டியோ, அம் அந்த மாரி விவாகமோ, அந்த மாரி இவென்ட்ஸ் வந்து நெறைய நடந்திருக்கும். ஆம் அது வந்து ரெக்கார்டிங் நீங்க அந்த 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 இவென்ட்ஸ்லாம் நீங்க போலாட்டியும் போலன்னாட்டியும் அம் நீங்க வந்து ஆன்லைன், Facebook, சோசியல் மீடியாலாம் போய் தேடுனீங்கன்னா, ரெக்கார்டிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ்ல போயி, ஓகே இந்த அம் தேர்தல்ல போட்டியிடுறவங்க வந்து என்னென்ன சொல்றாங்க? அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன? கருத்து என்ன? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அ மற்றபடி ஒரு வெப்சைட் இருக்குது. வோட் கம்பஸ் ன்னு. ஓகே, நான் இப்ப காட்டுறேன். வோட் கம்பஸ் வந்து abc.net.au. ஓகே, ஓகே. வோட் கம்பஸ் வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்கும். யூ கேன் சர்ச் abc.net.au போய் வோட் கம்பஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக்கலி இது இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கும். உங்கள பத்தி கேள்வி கேட்டுட்டு, ஓகே எங்க போஸ்ட் கோட், ஓகே, எஸ், ஓகே. இந்த மாரி நெறைய உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகே, நீங்க வந்து நான் சும்மா ஒரு அ அ எக்ஸாம்பிள்க்காக தான். நான் சும்மா அ இப்போ அ ஒழுங்கா படிக்காம நான் சும்மா அ ஆன்சர் பண்றேன். ஓகே, ஓகே, ஓகே. தெரியல. டோன்ட் நோ 7. இந்த மாரிலாம் கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா, அது வந்து சொல்லும். ஓகே, உங்களுடைய வேல்யூஸ் படி திஸ் இஸ் வேர் யூ ஆர். யூன்னு சொல்லுதுங்க இல்லையா? நீங்க வந்து உங்களோட வேல்யூஸ் வந்து க்ளோஸ் டூ லிபரல் பார்ட்டி. ஓகே. நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்னு பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? இல்லாட்டி கிரீன்ஸ், எல்என்பி இல்லாட்டி ஓஎன்பின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. ஆ அந்த மாரி வந்து நெறைய சஜஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஆ என்ன ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இந்த வெப்சைட் வந்து, அ எல்லா போட்டியாளர்கள வந்து காட்டாது. ஓகே. மேஜர் பார்ட்டிஸ் யார் யாரு பெருசா அரசியல் கட்சி அ இருக்கிறாங்களோ, யார் வந்து பெருசா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவங்கள சார்ந்த ரிசல்ட் தான் காட்டும். ஆனாலும் உங்க வேல்யூஸ், உங்க கருத்துப்படி யாரு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, பெட்டர் ஃபார் யூ ன்னு காட்டணும்னா, பார்க்கணும்னா, இந்த வோட் கம்பஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டும் இருக்கு. பில்ட் அ பேலட்ன்னு சொல்லிக்கிட்டு. ஓகே. இந்த பில்ட் அ பேலட் வந்து ஒரு கிளைமேட் சேஞ்ச், அதாவது சுற்றுப்புற மாற்றக்கான ஆக்ஷன் குரூப் வந்து செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவா, அ முன் அ முன்னோட்டியா ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸா இருக்கும். கன்சர்வேட்டிவா இல்லாம. ஸோ இங்கேயும் நீங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, அ அவங்களும் கொஞ்சம் பதில் குடுப்பாங்க. ஓகே, நீங்க வந்து இப்படிதான் வோட்டு போடணும்னு நம்ம சஜஷன் குடுக்குறோம்னு, அவங்க இந்த வெப்சைட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? மற்றபடி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்கோர் கார்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன், சுற்றுப்புற அ அம் அ இயற்கை அந்த மாரி பாதுகாக்கணும். அந்த மாரி உங்களுடைய எண்ணம் நெறைய இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாரி ஒரு வெப்சைட் ACF, ஆஸ்திரேலியன் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அங்க போய் ஸ்கோர் கார்ட் நீங்க தேடுனீங்கன்னா, ஓகே, அவங்க சொல்லுவாங்க. எந்தெந்த கட்சி வந்து இந்த மாதிரி நீங்க கேர் பண்ற விஷயம், சுற்றுப்புற விஷயம், நேச்சர் அந்த மாரி வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப கேரிங்கா பண்றீங்களோ, எந்த கட்சி வந்து ஆ பெட்டர் பெட்டரா பாலிசி இருக்குது ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கோர் கார்ட்ல
குறிச்சிருப்பாங்க. சோ நீங்க அவங்க எப்படி குறிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நீங்க ஓட்டு போடலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய ஸ்கோர் கார்டு இருக்கு. சோ ஆன்டார்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் வந்து நிர்வாகம் வந்து நம்மள ஆஸ்திரேலிய நாட்டின் முதல் மனிதர்களுடைய சான்ற ஒரு ஆர்கனைசேஷன். சோ அவங்களுக்கு சான்ற ஸ்கோர் கார்டு, கல்ச்சர், ஜஸ்டிஸ், ட்ரீட்டி அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா தோன்றனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை எது முக்கியமோ அத மாதிரி சான்று கேள்விகள் கேட்டிருக்காங்க அரசியல் கட்சிகளுங்களுக்கு. அவங்க வந்து அரசியல் கட்சி வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து சோ ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் பார்ட்டி எப்படி பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க படிக்கணும். உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கோர் கார்டு பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்னு இருக்கு. அகைன் சுற்றுப்புறல் சேஞ்ச், ஸ்கோர் கார்டு, லிபரல் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, ஆஸ்திரேலியன் லேபர் பார்ட்டி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க, கிரீன்ஸ். ஓகே, சோ நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க யூஸ் பண்ணி வாட் கம்பஸ் யூஸ் பண்ணலாம், பில்ட் அ பேலட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்ட்ஸ். ஓகே, அந்தந்த நிர்வாகத்துடைய ஸ்கோர் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க டிசிஷன் மேக் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் வந்து கோச்சிப்பாங்க. ஓ இதெல்லாமா சொல்றது, இருக்கட்டும், இதுதான் டெக்னாலஜி, சாட் ஜிபிடியை பயன்படுத்துங்க. சோ நான் சும்மா ஏற்கனவே ஒரு கொஸ்டினை போட்டிருக்கேன். சோ சப்போஸ் சாட் ஜிபிடில நீங்க என்ன பண்ணலாம்னா இப்படி டைப் பண்ணலாம். சும்மா உதாரணத்துக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, நீங்க அந்த உதாரணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாத்தி நீங்க கேள்வி கேட்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஜஸ்ட் an எக்ஸாம்பிளுக்கு தான், ஆஸ்திரேலியன் ஃபெடரல் எலெக்ஷன், I don't know who to vote for. Can you tell me who you suggest I should vote for based on where I live and also my profile? So நீங்க என்ன சொல்லலாம், ஓகே எனக்கு 45 வயசு ஆகுது, சிங்கிள் மதர், புருஷன் இல்ல, சிங்கிளா வந்து என்னுடைய 5 வயசு மகனை வளர்க்குறேன், நான் வந்து பிரஸ்டன் என்கிற பகுதியில நான் வந்து ரெண்ட் பண்றேன், அட்மின் ஜாப் பண்றேன், எனக்கு வந்து டிசைட் பண்ணுங்க எப்படி ஓட்டு போடுறதுன்னு. சோ அது வந்து சஜஷன் கொடுக்கும். ஓகே, நிறைய பேர் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நோ ஹார்ம். ஏன் டெக்னாலஜி கொஞ்சம் பயன்படுத்தி டெக்னாலஜி என்ன பண்ணுது, என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமே. சோ இந்த இந்த கேஸ்ல வந்து இந்த உதாரணத்துல வந்து சாட் ஜிபிடி என்ன சொல்லுதுன்னா, ஓகே நீங்க இப்படிதான் உங்களுக்கு உங்க டெமோகிராபிக் சார்ந்த மாதிரி நீங்க வந்து ஓட்டு போடணும்னா நீங்க இப்படிதான் ஓட்டு போடணும்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இதையும் பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா பெஸ்ட் திங் இஸ் நீங்க வந்து ஓட்டு போட்ட நேரத்துல குழப்பம் இல்லாம ஓட்டு போடுறதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. சோ அகைன் நிறைய பேர் கோச்சிப்பாங்க, சாட் ஜிபிடி எல்லாமா இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னு. ஏன் பண்ண முடியாது? இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ஓகேயா? ஓகே, சோ நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அது ரொம்ப சீக்ரெட். ஓகே, அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியல், யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஆக்சுவலி யாராச்சும் கேட்டாங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க சொல்லலாம், உங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். பட் சொல்லணும்னா அவசியம் இல்ல. ஓகே, நியர்லி தி எண்ட் வந்துட்டோம். நிறைய மைக்ரன்ஸ் வந்து என்கிட்ட நிறைய எக்கச்சக்க கேள்வி கேட்டிருக்காங்க. எது எது காமனா வருதுன்னு நான் இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ எனக்கு ஆங்கிலம் சரியா வரல, இங்கிலீஷ் சரியா தெரியல, யாராச்சும் அழைச்சிட்டு போலாமா ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்காக, ஹெல்ப்காக? நிச்சயமா நீங்க அழைச்சிட்டு போகலாம். ஓகேங்களா? அப்படியே நீங்க அழைச்சிட்டு போக முடியாம இருந்துச்சுன்னா, யாரையும் கூட்டிட்டு போக முடியாம இருந்துச்சுன்னா, நீங்க அந்த வாக்களிப்பு சென்டர்ல வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா, இங்கிலீஷ் சரியா வரல, எனக்கு தமிழ் பேசுற ஆளுங்க யாராச்சும் உதவி பண்ண முடியுமான்னு நீங்க அவங்க கேட்டீங்கன்னா, அவங்க யாராச்சும் உதவி பண்ற மாதிரி உங்களுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உதவி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் நான் வந்து நான் தமிழால போய் ஓட் பண்ணலாமா? இங்க வந்து அஃப்கோர்ஸ் நீங்க யாரு வேணாலும் ஓட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து தப்பு கரெக்ட் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சோ நீங்க தமிழால தான் நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா
யாரு தமிழ் ஆளு இருந்துச்சுன்னா, யாராச்சும் ஓடுறாங்கன்னா, உங்க பகுதியில ஓடுறாங்கன்னா, ஓகே. ஓட்டு போடுங்க. தப்பே கிடையாது. அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி லீடர் வந்து இப்படிதான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்கன்னா, எப்படி? ஓகே. நெறைய நிர்வாகங்கள் வந்து இந்த மாரி வேலை பண்றாங்க. அ என்ன பொறுத்த என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது நிர்வாகங்கள். ரொம்ப தப்புன்னு எனக்கு தோணுது. ஆம் சப்போஸ் நீங்க வந்து ஒரு நிர்வாகத்துல வேலையோ, இல்லாட்டி வாலண்டியரோ செய்றீங்கன்னு வச்சுப்போமே. அவங்க சொல்றாங்க, "ஓ! நீங்க இந்த மாரி லேபருக்கு தான் ஓட்டு போடணும். அவங்க தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி லிபரலுக்கு தான் ஓட்டு போடணும்." நீங்க அவங்க முன்னால நல்லா தலையாட்டிக்கிட்டு, நீங்க ரிசர்ச் விசாரணை பண்ணி, யாரு உங்களுக்கு தோணுதோ, நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாலே சரி. அப்படியே உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் விசாரணை பண்ண விருப்பம் இல்ல. என்னோட நிர்வாகத்த நான் ரொம்ப நம்புறேன். அவங்க சொல்றது கண்டிப்பா சரியா இருக்கும். ரொம்ப நம்புறேன்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, சரி அவங்க எப்படி போட சொல்றாங்களோ ஓட்டு போடுங்க. தப்பே கிடையாது. எல்லாம் உங்கள சார்ந்து இருக்குது. ஆனா ஒரு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நாமெல்லாம் மைக்ரன்ட்ஸ் வேற ஊர்ல இருந்து ஆஸ்திரேலியா நாட்டுல வந்திருக்கோம். ஓட்டு வந்து போடுறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சோ, இந்த வாய்ப்பு இம்பார்ட்டன்டான வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. சோ, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நல்லா யோசிச்சு, ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. சும்மா யாரு உங்க நண்பர்களோ, குடும்பங்களோ, நிர்வாகத்துல யாரு சொல்றாங்களோ, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு யாரு சரிப்படுதோ, கொஞ்சம் ஆராய்ச்சி, நல்லா யோசிச்சு, அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. ஓகே. இன்ஃபார்மல் வோட்டிங் என்னன்னா, இன்ஃபார்மல் இல்லாட்டி இன்வேலிட். ஆ அது வந்து நான் ஒரு பிராக்டிஸ் செஷன்ல நான் காட்டுனேன் இல்லையா? அ எல்லா கட்டத்திலயும் நம்பர குறிக்காம அ போடும்போது, அந்த பிராக்டிஸ் செஷன்ல காட்டுச்சு. ஓகே, தப்பா நீங்க குறிச்சிருக்கீங்கன்னு காட்டுச்சு. சோ இந்த மாரி தப்பா குறிக்கிறது, இல்லாட்டி சில பேர வந்து வேடிக்கைக்காக கிறுக்குவாங்க. படம் வரைவாங்க, கண்டபடி கிறுக்குவாங்க. அந்த மாரி வந்து அ ஆ ஓட்டு சீட்டு வந்து ஆ ஏத்துக்க மாட்டாங்க. குப்பையில தான் போகும். ஓகே. ஆனா அ என்ன பிரச்சனைன்னா, இந்த மாரி வந்து நெறைய மைக்ரன்ட்ஸ் இருக்கிற பகுதிகள வந்து, ஆ நெறைய நெறைய பேரு இந்த மாரி வந்து தப்பு தப்பா ஓட் போடுறாங்க. டசன்ட் மீன் அவங்க கிறுக்குறாங்கன்னு அவசியம் கிடையாது. மேபி அவங்களுக்கு சரியா எப்படி ஓட்டு போடுறது, அந்த குறிக்கிறது சரியா அவங்களுக்கு விளங்காத வாசி அவங்க தப்பு தப்பா ஓட்டு போடுறாங்க. நெறைய பேர் இருக்காங்க. சோ, அதனால தான் இந்த மாரி வந்து பாஷையில நம்ம தமிழ் பாஷையிலயோ, இங்கிலீஷ் பாஷையிலயோ, மத்த பாஷையிலோ எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க இப்ப வந்து இந்த செஷன பார்த்திருக்கீங்க, நல்லா புரிஞ்சிருக்கீங்க. எப்படி போடணும், எப்படி குறிக்கணும்னு. சோ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுங்க. பிகாஸ் அ இந்த மாதிரி ஒரு இன்வாலிட் வோட் வந்து நெறைய இருந்துச்சுன்னா, நம்மளுடைய நாயகத்துக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் கிடையாது. லைக் ஐ செட் முதல்ல சொன்ன மாரி, அ வாக்கு போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது கரெக்ட்டா போடுறது நம்பளுடைய பொறுப்பு. ஓகே? அ. கடைசியா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, AEC வெப்சைட் நான் நெறைய யூஸ் பண்ணிட்டேன் இந்த செஷன்ல. ஸோ www.aec.gov.au என்கிற இணைய முகவரிக்கு போயி, நீங்க நான் காட்டுன எல்லா விஷயத்தையும் நீங்க போய் அங்க கண்டுபிடிக்கலாம். அப்புறம் SBS எலக்ஷன் எக்ஸ்பிளைனர்ஸ் sbs.com.au வந்து நெறைய வந்து வீடியோஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல பத்தி. நீங்க அங்கேயும் அந்த நெறைய வீடியோஸும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முதல்ல சொன்ன வோட் காம்பஸ். அ வே அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விய சார்ந்த பதில் நீங்க சொன்னீங்கன்னா, வோட் கம்பஸ் சொல்லும். ஓகே. உங்களுக்கு ஆ உங்க வேல்யூஸ்க்கு சார்ந்த, உங்க கருத்துக்கு சார்ந்த அரசியல் கட்சி யாருன்னு காட்டும். சோ நீங்க அத யூஸ் பண்ணுங்க. கடைசியா ஸ்கோர் கார்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியும் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெனைக்கிறேன் அது வந்து ரொம்ப ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல்னு. ஸோ உங்களுடைய டெமோகிராபிக்ஸ், உங்க வயசு, வேலை, பகுதி, குடும்பமா இருக்கீங்களா? ரெண்ட் பண்றீங்களா? இல்லாட்டி வீடு வாங்கியிருக்கீங்களா? மார்ட்கேஜ் பே பண்றீங்களா? இல்லாட்டி அ அ இந்தியால எனக்கு ரொம்ப குடும்பம் இருக்கு. அவங்க எல்லாரையும் வந்து ஆஸ்திரேலியால அழைச்சுட்டு வரணும். அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க போட்டீங்கன்னா,
அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்காக விசாரணை பண்ணி ஒரு ரிசல்ட் குடுக்கும். ஓகே. நீங்க இப்படிதான் ஓட்டு போடணும்னு. சோ கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஓகே. 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 இந்த வெபினாருடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஆப்வியஸ்லி ஒரு ரெக்கார்டிங். ஆனா உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். அ என்கிட்ட வந்து இல்லாட்டி இந்த யூடியூப் வீடியோல கமெண்ட் நீங்க எழுதலாம். ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா. இல்லாட்டி என்கிட்ட டைரக்ட்டா கேளுங்க. மே 3 வரைக்கும். இன்னும் என்ன 2 நாள் தான் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்குது. இந்த இந்த விசாரணைலாம் பண்றதுக்கு. அப்படியே உங்களுக்கு ஸ்டில் குழப்பமா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. என்கிட்ட கேள்வி கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா நான் உதவி பண்ணுவேன். ஓகே? ஆல்ரைட். எல்லாரும் இந்த வெபினாருக்கு கலந்துக்க பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தமிழ பொறுத்து எப்படி பேசுறேன்னு பொறுத்துக்கிட்டு நீங்க கேட்டுட்டீங்க. சோ ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். பார்ப்போம் தேர்தலுக்கு அப்புறம். அ